ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போர்ஸோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தான் நான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நைட்டு வீடியோ போட முடியல. ஆக்சுவலி எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, மேம் டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. வீடை சுற்றி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த பாட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு அதில் வீடியோ போட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. ஸோ சாரி. ஓகே ஓகே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட் நமக்கு பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா எல்லோரும் நினைக்கிறீங்க சுச்சுவேஷன் உடனே சேஞ்ச் ஆகணும், உடனே எனக்கு ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகணும், உடனே இந்த ஒரு பர்சன் என்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்க. பட் எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கும். உங்கள் லைஃப்பில் எப்போ யாரை நீங்கள் பார்க்கணும், எப்போ உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் என்ட்ரு ஆகணும், ஒரு செப்பரேஷன், மறுபடியும் ஒரு இதெல்லாம் டிவைனோட ஒரு பிளான் தான். ஓகே, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்ம நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. எல்லாம் இங்கே ஒரே நாளில் ஒரே 2 நாள் இங்கே எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது, மாற போகிறதும் கிடைக்காது. ஏன்னா காசு கொடுத்து இங்கே விலைக்கு வாங்குறது எதுவுமே இல்லை. ஒரு 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 பர்சனை காசு கொடுத்து நம்ம இங்கே விலைக்கு வாங்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சனோட கேரக்டர், ஒரு பர்சன் நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே நாளில் இங்கே யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. சில சுச்சுவேஷன்ஸ், சில ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் பார்த்து 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 தான் இவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஒரே நாளில் நடக்காது. ஒரு மரத்தில் ஒரு மாம்பழத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அது என்ன ஒரே நாளில் சாத்தியமான விஷயமா? ஃபஸ்ட்டு பூ வரணும், 2வது காய் வரணும், அதுக்கப்புறம் அது பெருசாக வளையணும், அதுக்கப்புறம் பழுக்கணும். ஸோ டைம் எடுத்துக்கும். எல்லாத்துக்குமே ஒரு கால தாமதம் டைம் எடுத்துக்கும். யார் பொறுமையாக இருக்காங்களோ, யார் பேஷன்ஸாக இருக்காங்களோ, ஸோ அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்னு ஒரு இடத்த அடைவாங்க. இல்லை யார் அவசரப்படுறாங்களோ அவங்க அவங்க மறுபடியும் ப்ராப்ளத்தில் வந்து விழுந்து மாட்டிக்கிட்டு எழுவாங்களே தவிர சக்ஸஸ்னு ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே நமக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் இருக்கணும். ஏன்னா படைச்சவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகே, ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டுக்க வச்சதே யூனிவர்ஸ் தானே, அதனால நீங்கள் பார்த்தீங்க. ஸோ யூனிவர்ஸ் மறுபடியும் தருவாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. எப்போவுமே யூனிவர்ஸ் மேலே ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. மனுஷனை நம்பாதுங்க, கடவுளை நம்புங்க. கடவுளை நம்பி தோற்று போனவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஓகே, ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதுங்க. அவசரப்பட்டிங்கன்னா நம்ம லைஃப் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். நமக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோட பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Wands, okay. 6 of Wands, 5 of Pentacles, Knight of Cups, Empress, Six of Swords, Two of Swords, Seven of Swords, Three of Swords, Ace of Pentacles, Five of Swords, Hangman. Okay. So bottom of the deck, Wheel of Fortune. Moment to moment, okay. Morality, projections,
Saro, awareness, illusion, friendliness. Okay. Abundance. Harmony. 10. Okay. Transformation. Okay. ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ நீங்கள் ஓப்பன் போஸ்ட்டை கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங் யாருக்கு ரெசிட்டாங்க அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தம் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன், இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆப்போசிட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இல்லைங்க எனக்கு இது குழம்புற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. தென் செகண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே எந்த ஒரு பர்சன் வேணால் வந்து ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லும்போது எப்படி ஃபீல் ஆகுனா, உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட நேம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட திங்கிங் 24/7 உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களே அறியாமல் நீங்கள் அழுவீங்க, ரொம்ப சேடாக இருப்பீங்க, காரணம் என்னென்னு தெரியாது, மிட் நைட்டில் எழும்புவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் அடிக்கடி இந்த ஒரு பர்சன் வேணால் ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இவங்க கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்கு வேறு எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும்னா, டார்கெட் பண்ணி இதை ஜெயிக்கணும்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கைடன்ஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஹை வைப்ரேஷனில் ஹை எனர்ஜியில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. ஓகே நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்னா என்னென்னு தெரில. செல்ஃப் லவ்னா என்னென்னு நினச்சிட்ருக்காங்கன்னா ஸோ அவங்கள வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, வெளியே சுற்றுறது, ஸோ அதுதான் செல்ஃப் லவ் நிறைய நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி அது செல்ஃப் லவ் தான். பட் உண்மையாகவே செல்ஃப் லவ் என்னென்னா, நம்ம யாரும் இல்லாமல் நம்மளால் ஜீவிக்க முடியும்.
ஓகே, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என்னால் ஜீவிக்க முடியும் அப்படி நம்ம ஒரு பக்குவத்துக்கு நம்ம வருவோம். என்னை பொறுத்தமட்டு அதுதான் செல்ஃப் லவ். ஓகே, செல்ஃப் லவ் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறது, செல்ஃப் லவ் பண்ணுறது மீன்ஸ் என்ன, நம்ம டிட்டாச்மெண்ட்டில் வருது. நம்ம நேற்று வரைக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா இனிமேல் நம்ம அதை ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்மையாகவே சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லெட் கோ பண்ணுங்கள். அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு உங்களோட விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக ஆகிடுங்க. அதை நினச்சி டென்ஷன் ஆகுறதோ ஒரி பண்ணிக்கிறதோ ஒன்றுமே ஆகக்கூடாது. ஒரு உண்மையாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை ப்ராப்பராக அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாமே யூனிவர்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சும்மா வருவாங்களா வரமாட்டாங்களா அதை நினச்சி வரி பண்ணக்கூடாது. ஓகே, அதை ப்ராப்பராக சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பே நினச்சிட்ருக்கக்கூடாது. நிறைய பேர் செல்ஃப் லவ்னா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு தெரிகிற மாதிரி வீடியோஸ் போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டிக்கிறது, அதுதான் வந்து செல்ஃப் லவ் நினைக்கிறீங்க. அது செல்ஃப் லவ் கிடையாது. உண்மையாகவே நம்ம நமக்கு ஒரு விஷயம் வேணும் நம்ம நினைக்கிறோன்னா அதை ப்ராப்பராக அதை யூனிவர்ஸ் கிட்ட சார் உண்மையாகவே நமக்கு அது வேணும், இது இல்லைங்க என்னால் என் லைஃப்பை கொண்டு போக முடியாது, இதை கண்டிப்பாக நான் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது இன்றைக்கி இதில் யூனிவர்ஸ் எனக்கு அதை கரெக்டான ஒரு டைமில் கொடுப்பாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட ஒரு ஆணித்தனமான ஒரு ட்ரஸ்ட் நமக்கு யூனிவர்ஸ் மேலே இருக்கணும். அந்த ஒரு ஆணித்தனமான ஒரு ட்ரஸ்ட்டோட நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு மட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கணும். ஓகே, அதுதான் வந்து செல்ஃப் லவ். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களோட விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ என்ன இருந்தாலும் படித்த இறைவன் கண்டிப்பாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்காவது கொண்டு தருவான். ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே என் லைஃப்பில் நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு யாருமே என்னை ஏமாற்றாலும் படித்தவன் என்னை ஏமாற்ற மாட்டான். அவன் எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரியான டைமில் கொடுத்தாருவான். அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட நீங்கள் அந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, என்னை ஏற்றுக்கோன்னு கெஞ்சலை, அவங்க காலை பிடிச்சிட்டு திரியலை, உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட லைஃப்பில் வந்து கெரியரில் அச்சீவ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இந்த ரீடிங். ஓகே, ஸோ ஓகே, இந்த 2 பேருமே மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக மூவ் ஆகிட்டு, பட் நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். யாரோ சொல்லியிருப்பாங்க யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள், யாரோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்ன, அவங்க எப்படி சீட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. இவர் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, நீ என் லைஃப்பில் ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ எனக்கு லைஃப்பில் எப்போவுமே வேணும், எப்போவுமே நான் ஒன்று கைவிட மாட்டேன், எப்போவுமே நீ எனக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு. ஓகே, சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் உங்களை பல தடவை இல்லைங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நான் ஒரு ஃப்ரெண்டாக அதை பார்க்குறேன், தேவையில்லாமல் ஏதோ மனசை போட்டு ஏதோ கட் பண்ணி தான் வெளுத்துக்காத, நீ எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டை தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு சீட் பண்ணிவிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னா கேட்டாச்சுன்னா ஃபிசிக்கலாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. பட் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒருத்தங்க வந்து ஏமாற்றிட்டோன்னா அவங்க அதை நினச்சி வருத்தப்படுறாங்களா, அதை அவங்க நினச்சி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. அங்கே இப்போ என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டோட இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க உண்மையாகவே இப்போ ஏமாத்திரோம்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம மறுபடியும் நமக்கு அந்த ஒரு தாட் இருக்கும்ல, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா. ஸோ அவங்க நம்மளை பார்க்குறாங்களா ஒரு தாட் இருக்குல்ல. அதே மாதிரி இவங்க உங்களை விட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு ஃபிசிக்கலாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம்,
என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா, எனக்கு இந்த போர்ஷன் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இல்லைங்க இதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? ஸோ அப்படி இந்த ஒரு போர்ஷன் உங்களை தான் உங்களை பார்க்கும்போது சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, உங்களை பக்காவாக ஏமாத்திட்டு உண்டு. ஆனாலும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் கொடுத்த ஒரு அடி மரண அடி இல்லை, உங்களை ரொம்ப ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் இதை நினச்சி வரி பண்ணிகிட்ருக்கிறீங்களா, இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறீங்களா, இல்லைங்க அந்த ஒரு இதில் உங்களை திரும்பி பார்க்குறாங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இந்த போஸ்டர்கிட்ட எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, ஃபீலிங்ஸு எமோஷனல் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்டர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு, ஏமாற்றிட்டு போயிட்டு உண்டு. அவர் என்ன நினச்சாருன்னா, இவங்க உங்களை ஏமாத்துறது நீங்கள் அதே நினச்சில நீங்கள் டிப்ரெஷன் ஆகி அதே எடுத்து உங்கள் உயிரை விட்டுருவீங்க அவங்க நினச்சிருப்பாங்க. அப்போ இவங்க திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகுது. இதை பார்க்கும்போது இந்த போஸ்டர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. என்னடா நடக்குது, டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எப்படி ஸ்டக் ஆகிட்டோம்னா, நம்ம ஏதோ இவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டோம், கொஞ்ச நாளைக்கு இவங்க ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க நம்ம அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவங்க அது எதுவும் நினச்சி ஒரி பண்ணிக்கல, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கெரியரில் க்ரோ ஆகுறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி சாத்தியமாகும், இங்கே என்ன நடக்குது, அதனால இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஒரு அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், என்ன நடக்குது, ஏன் நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு, எப்படி சடனாக உங்களால் சேஞ்ச் ஆக முடிஞ்சுது. நேற்று வரைக்கும் 24/7 பர்சனுக்கு காலை பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி இவங்க ஃபேஸ் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, கெரியரில் க்ரோ ஆகுறாங்க, அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் இவர் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு போஸ்ட் தலையே வெடிக்கிற மாதிரி ஒரு இலூஷனில் மாட்டிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் மீட் பண்ணணும், இந்த ஒரு போஸ்டர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகணும், அது விதி. ஓகே, நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை பார்க்கணும், இந்த ஒரு போஸ்டர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகணும், இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் நீங்கள் என்ட்ராகணும், இது விதி. ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இந்த ஒரு போஸ்டரை நான் ஒரு அட்ராக்ஷனில் பார்த்துட்டேன்னா, இல்லைங்க ஒரு அஃபெக்ஷனில் எங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு போஸ்டர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகணும், அது உங்களோட விதி. அதனால இந்த ஒரு போஸ்டர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவருக்கு இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலூஷனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அரௌண்ட் சிச்சுவேஷன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஹார்ட் பிரேக் எதனால ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டு உண்டு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து, யூனிவர்ஸை குறித்து இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. அதனால இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடுக்குன்னு ஓடிட்டே இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துடும். ஓகே, டக்குன்னு திரும்பி பார்க்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, டக்குன்னு எழும்பிடும், பாடம் நம்மளை யாரும் பார்க்கல. அதே மாதிரி இவங்க என்னென்னா, ஓகே நம்ம பண்ணுற தப்பை யாருக்கும் தெரியாது. ஓகே, இவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நம்ம ஊருக்கு நல்லவனாக இருக்கும், ஃபேமிலிக்கு நல்லவனாக இருக்கும், ஓகே யாருக்குமே தெரியாது நினச்சிட்டு. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிடலாம், நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம ஏமாத்திடலாம். ஓகே, ஆனால் ஒருபோதும் படித்தவனை ஏமாற்றவே முடியாது, யூனிவர்ஸை ஏமாற்றவே முடியாது. ஓகே, 1000 பேரை நீங்கள் ஏமாற்றிடலாம், 1,00,000 பேரை ஏமாற்றலாம், படித்தவனை நம்ம ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிடுண்டு. நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஏமாத்திருக்கோம், துரோகம் பண்ணிருக்கோம், நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம். பட் எல்லா தப்புலேருந்து நம்ம எஸ் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு உண்டு. அது என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வலியை கொடுத்துட்டே இருக்கும்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏமாற்றிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம், நம்மளை நம்பினவங்களை கழுத்தை அறுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு ஃபீல் ஆகும்ல, அதான் இவங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடைச்சிட்டோம். நம்ம இந்த ஒரு பர்சன், நம்ம முறையாக நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், எந்த ஒரு தப்புக்கும் நம்ம வலி அனுபவிச்சது கிடையாது, வேதனை அனுபவிச்சது கிடையாது. பட் இந்த வாட்டி நம்ம பண்ணது ஒரு பெரிய தப்பு, ஒரு சோல் அவேர்னஸ். ஏதோ இந்த ஒரு போஸ்டர் மூலமாக நான் திருந்தணும், எனக்கு யூனிவர்ஸ் எழுதியிருக்கலாம். அதனால் இவங்களுக்கு அதை நினச்சி ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டு. இந்த ஒரு போஸ்ட் மேபி என் லைஃப்பில் திருத்த வந்தவங்களாக இருக்கும், என் கேரக்டரை மாற்ற வந்தவங்களாக இருக்கும், என் கேரக்டரை சேஞ்ச் ஆக்க வந்தவங்களாக இருக்கும். இந்த ஒரு போஸ்ட்னால நான் என்ன எத்தனையோ பேருக்கு நான் தப்பு பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாரமாகவும் ஒரு வலியும் எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த ஒரு போஸ்டரை நான் துரோகம் பண்ணது எனக்கு அது பெரிய ஒரு பாரமாக இருக்குது.
ஹார்ட்டே பொட்டி தெரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் எத்தனை பேரை வேணாலும் ஏமாற்றிருக்கலாம், அதில் நான் எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டரை நான் வந்து துரோகம் பண்ணது எனக்கு அது ஒரு ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி ஒரு வழியை கொடுக்குது. எனக்கு இவங்க ஒரு ஸ்பெஷல் என் லைஃப்பில். எனக்கு யூனிவர்ஸ் மேபி இவங்க மூலம் நான் பாடம் படிக்கணும்னு எனக்கு யூனிவர்ஸ் தலையில் எழுதியிருப்பாங்களா இருக்கும். அது என் லைஃப்பில் நடக்குது. அந்த ஒரு அவேர்னஸ் கிடச்சிട്ടുണ്ട്. அதனால் இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவங்களுக்கு அவேர்னஸ் கிடச்சனால இந்த ஒரு பர்சன் வந்து சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவர் வந்து மேபி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சரி, இவங்க உள்ளுக்குள்ளே அதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க கூடாது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும், என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இடம் போடக்கூடாது. நம்ம லைஃப்பில் சிலவங்க வந்து உண்மையாகவே ஒரு உண்மையான ஒருத்தவங்களாக இருப்பாங்க, ஒரு லாயலாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. அதை இப்படி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு எப்போவுமே நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேர் மீட் பண்ணுறோம். எல்லாரும் நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க, கிடையவே கிடையாது. பட் ஒரு சிலவங்க நமக்கு உண்மையாகவே நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்னா அது இறைவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட். நம்ம அவங்கள போய் ஏமாற்றிட்டோமே, அதை நினச்சி இவங்க சாரி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு என்ன தோணுது, அந்த ஒரு பர்சன் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு அபண்டன்ஸ் உள்ள பர்சன், நல்ல ஃபேமிலி, நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல கெரியர், இவருக்கு எல்லாமே உள்ள ஒரு பர்சன். மேபி இவர் காரணம் என்னென்னா, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் பண்ண விஷயங்கள் நினச்சிட்டு உங்ககிட்ட ஓடி வந்து சாரி கேட்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஆனால் இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு யூனிவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் 5 10 யார்கிட்டையும் கையும் காலையும் ஏந்த வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு அது ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே இருக்குது. ஒரு தலைக்கரன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஈகோ. நான் இப்போ இது வரைக்கும் யாரையும் காலையில் விழுந்தது கிடையாது. நான் இப்போ காலையில் போய் விழணுமா, இல்லைங்க நான் போய் சாரி கேட்கணுமா? நான் சாரி கேட்டால் என்ன ஆகும், என் மதிப்பு என்ன, என் வேல்யூ என்ன ஆகும், அந்த ஒரு சுச்சுவேஷன். அதான் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் வெளியே வந்து இவங்க உங்ககிட்ட சாரின்னு சொல்லலை, அது என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லணும்னா அது அவங்களோட தலைக்கரம் திமிரு, வேறு ஒன்றும் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறீங்க, கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மேலும் மேலும் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகுறத பார்க்கும்போது இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. எவ்வளோ நல்லவங்க இல்லை இவங்க, எவ்வளோ தேவதையான ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில், எவ்வளோ அழகாக இருப்பாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், நமக்கு லைஃப்பில் யாருமே கொடுத்தது கிடையாது. ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. இவருக்கு ஒரு பயமும் உண்டு. இனிமேல் இந்த ஒரு பர்சனை சீட் பண்ணிட்டு போயிருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ண பிறகும் இவங்க லைஃப்பில் மறுபடியும் போயாச்சுன்னா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களோ, நம்ம இல்லைங்க செப்பரேஷன் ஆகி டைம் வர நீடிச்சிட்டே இருக்குது. ஒரு டைமில் நம்ம போகிற டைமில் இனி இவங்க வரப்போகிறது மாதிரி நமக்கு தெரியல. இனி இவங்க நம்ம லைஃப்பில் வரப்போகிறது மாதிரி தெரியல. நம்ம தான் போகணும். அப்போ நம்ம போனால் தோற்று போயிடுவோமோ, நான் தோற்று போயிடுவேன். ஆனால் இவங்க முன்னாடி இவரை பொறுத்தப்பட்டு இவர் யாருக்கு முன்னாடி வேணாலும் தோற்று போகிறதுக்கு ரெடி. பட் உங்கள் முன்னாடி மட்டும் தோற்று போகிறதுக்கு ரெடியே கிடையாது. இவர் என்னடா இவருக்கு கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், இதெல்லாம் நான் தான் பெரிய ஆள்னு நினச்சிட்ருக்காங்க. எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் தான் தலை, நான் தான் பவர். ஸோ அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ ஆனால் செப்பரேஷன் வரை நீடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இனிமேல் வர்றதுக்கும் ஒரு பயம் உண்டு, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடுவீங்களோன்னு ஒரு பயமும் உண்டு. இல்லைங்க நான் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருமோ அதை நினச்சி ஒரு ஃபியர் உண்டு இவங்களுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஏமாற்றிட்டு போனவங்க எங்கே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஓகே, அது வெளியே காட்டிக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. டோட்லி ஸ்டக் ஆகிட்டு ஒரு இல்யூஷனில் மாட்டிக்கிட்டு உண்டு. ஓகே, டோட்லி ஹேங் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஓவர்டேக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அதில் இவங்களுக்கு பயம் இருக்குது. நாட்கள் போக போக ரொம்ப பயம் இருக்குது. அதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா வேண்டாமா. ஆனால் வந்து நீங்கள் இல்லைன்னா ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்க, எதையோ நினச்சி பறி கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஆக்ஷன் ரெண்டு சுச்சுவேஷனை மாறிட்டு ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும், ஆக்ஷன் எடுக்காட்டால் என்ன ஆகும். ஓவர் திங்கிங் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க, இல்லூஷனில் இருக்காங்க. இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வெளியே இவர் சாரின்னு சொல்லாட்டு உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு தெரியும் தான் பண்ண தப்பு தான்.
தெரியுது. அப்போ இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்கண்டாமா அந்த ஒரு சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கு, நான் போகிறதுக்கா போக வேண்டாமா, போனால் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, போகலைங்க வேறு யாரும் இவங்க லைஃப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறது, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது வந்து இப்போ இந்த செப்பரேஷனை அவங்களால முன்னோட்டு கொண்டு போகவும் முடியலை. இந்த செப்பரேஷனை எண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி போகிறதுக்கா போக வேண்டாமா, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டா என்ன ஆகும், போய் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும், அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி அவங்க அழுறாங்க, சேடாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க. ஓகே, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வர்றது தான் உண்டு. பட் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பயம் வேறு ஒன்று தான், ரொம்ப பயப்படுறாரு கரண்ட் சுச்சுவேஷன். உங்களோட ஹை வைப்ரேஷனை கண்டு, உங்கள் ஹை எனர்ஜி கண்டு நம்மளை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வழியை நம்மளால் எப்படி தாங்கிக்க முடியும், அதை நினச்சி இவங்களுக்கு பயங்கர சேட்னஸ் உண்டு. ஸோ உங்களுக்கே வேணால் தெரியாமல் இருக்கலாம், கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க, இந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மேனிஃபெஸ்ட் டெக்னிக் எதாவது ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டே சொல்லிட்டு இது சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகும். இவங்க வந்து உங்களை திங்க் பண்ணால் அது வந்து உங்களுக்கு அது இவங்க திங்க் பண்ணாங்க, சேடாக இருக்காங்க, டிப்ரெஷன் இருக்காங்கன்னு அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஒரு போகுது அது உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு மேபி கேட் பண்ணிதான் இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க ஒரு மேனிஃபெஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது இவங்க லைஃப்பில் மறுபடியும் வந்துட மாட்டீங்களா, நீங்களே வந்தால் நல்லா இருக்கும்ல, நம்மளா போய் அவமானப்படுறதை விட இவங்களா வந்துட்டால் நல்லா இருக்கும்ல, அதை நினச்சி இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு பயம் உண்டு. நான் சொன்னேன் அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போகிறதுக்காக போக வேண்டாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே எனக்கு என்ன தோணுதுன்னு இந்த ஒரு போஸ்ட் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறாங்க சேசிங் பண்ணாதுங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு பர்சன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க. அதனால அந்த ஒரு பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகி அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துருக்கு. நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கார்டு டேரெக்டாகவே வந்துடுண்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே, டெத் ஆனாலும் இவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குது. ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு பயம். நான் சொன்னேன்ல, இவங்க அந்த போகிறதுக்காக போக வேண்டாமல் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். பட் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க என்ன நினைக்கிறேன்னா, சுச்சுவேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் மேபி ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிட்டுண்டா இருக்கும். இவங்க நினைக்கிற மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதை நம்ம வந்து ஃபாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் நினச்சி நம்ம திங்க் பண்ணி நம்ம வந்து நம்ம சாகிறத விட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகும். எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இனி எல்லாத்தையும் சாரி கேட்டால் ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. சாரி கேட்டும் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதனால் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். எனக்காவது ஒரு நமக்கு அந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் என்னைக்கு அவங்க வந்து அவங்கள தேவதையாக பார்க்குறாங்க. ஒரு நீங்கள் கொடுத்த அந்த பர்சனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு அம்மா ஒரு பையனுக்கு கொடுப்பாங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ். அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் இங்கே கொடுத்துட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு எப்படி தானே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. இந்த ஒரு தெரியும், ட்ரஸ்ட் உண்டு. பட் இருந்தாலும் நமக்குள்ள என்னதான் நமக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருந்தாலும் சம்டைம் நமக்கு ஒரு ஃபியர் வரும்ல, அதே மாதிரி இவங்களுக்கு ஃபியர் உண்டு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகும். எல்லாம் நடக்கிற டைம் கரெக்டாக நடக்கும். இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது, இந்த செப்பரேஷன் இப்படியே இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அது மட்டும் நமக்கு வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் முதல் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உங்கள் கூட தான் சந்தோஷம், இவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு கரெக்டான பார்ட்னர், நீங்கள் கண்டிப்பாக வேணும் அந்த ஒரு எண்ணம். மேபி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு 10 days டைம் எடுத்துக்கலாம். ரொம்ப கார்மிக் அந்த மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப்னா 10 month டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணணும்னு எண்ணம் உண்டு. சாரி ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் போகணும், 3 of Cups ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் உங்கள் கூட கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ண எல்லா எண்ணமும் உண்டு. பட் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. போகிறதுக்காக போக வேண்டாமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, கர்மா ஃபேஸ் பண்ணாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம்.
ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பண்ண தப்பை நமக்கு புரிய வச்சா தானே இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே, ஒரு சாரி கேட்டோன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அந்த நீங்கள் பட்ட வலி வேதுன்னு அவங்களுக்கு தெரியாது. புரியுதில்ல? வச்சு செய்யணும் நீங்கள் அப்படின்னா திரும்பி பார்க்காதுங்க. உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த செப்பரேஷனில் இந்த ஒரு போர்ஷன் திருந்துறாங்க, கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. டிவைனிங் டைமில் தான். டிவைனிங் டைம்னா உங்களுக்கு நேற்று வரைக்கும் இந்த ஒரு போஸ்டருக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா இனி இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வரும். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகே. நீங்கள் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும், ஓகே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா நீங்கள் நம்மளோட சேனல் கூட கனெக்ட் ஆகி நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி எனக்கு இங்கே அப்டேட் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்களுக்கு மட்டும்தான் எனர்ஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஓகே. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.